அது தெரியாம வளர்ந்துருக்கோம். அதை திட்டமிட்டு எல்லாம் இல்ல 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 நீங்க அப்படி வளர்த்து நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க. இந்த அரசு நடவடிக்கை எடுக்காம இருக்கும். தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல ₹1 கஞ்சா செடியை வளர்த்தாங்கன்னு சொல்லுங்க. ஒரிசாவில் கஞ்சா வளர்க்கிறிய யார் ஆட்சி நடக்கும்? ஒரிசாவில், ஆந்திராவில் கஞ்சா வளர்க்கிறிய யார் ஆட்சி நடக்க? ஆந்திராவில் நீங்க பிற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய கஞ்சா அவ்வளவும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பா இருக்கிறோம். அவன் யார் பேரை சொல்லாமோ எப்படியோ உள்ள வந்துருதான். நீங்க எவ்வளவு பெரிய இந்த தமிழ்நாட்டை, நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தாங்க முடியாம இதை அனுப்புனாங்க. சரி, இதையும் விடுங்க. ஆப்பிரிக்காக்காரன் அங்கங்க அப்படிதானே, தமிழ்நாட்டில தானே அப்படிதான். அவன் எங்க இருந்து கொண்டு வரான்? உயர் ரக போதை வஸ்து. ஆப்பிரிக்காக்காரன் குஜராத்துக்கு கொண்டு வந்து அங்க உள்ள தனியார் துறைமுகம் வழியா இந்தியா முழுவதும் உயர் வகுப்பினருக்கு கொடுக்கான உண்மைன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்ப இவ்வளவு எதிர்ப்பையும் இவ்வளவு பெரிய இந்த தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தலையும் தைரியமாட்டு ஒரே மனுஷன் மாண்புமிகு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எந்த வகையில எனக்கு எதிர்ப்பு கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் தாங்கி இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமா மாற்றிருக்காருன்னா நம்முடைய முதல்வருக்கு நீங்க எல்லாம் பத்திரிகைகள், தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை இன்னும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் வாக்கு கேட்டாலும் அவருக்கு தான் கொடுப்பாங்க. அவர் தான் 2வது மீண்டும் முதல்வராக போறார். நன்றி. அது தெரியாம வளர்ந்துருக்கோம். அதை திட்டமிட்டு எல்லாம் இல்ல 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 நீங்க அப்படி வளர்த்து நீங்க குறிப்பிட்டு சொல்லுங்க. இந்த அரசு நடவடிக்கை எடுக்காம இருக்கும். நீங்க சாந்தி ஆஸ்பத்திரியில நடந்துன்னா நான் அதை கஞ்சா செடி அவங்க வளர்க்காங்கன்னோ யாரும் வளர்க்காங்கன்னோ நான் ஏத்துக்கிட மாட்டேன். அது ஒரு ஆஸ்பத்திரியில ஏதோ ஒரு செடி வளர்ந்துருக்குமே தவிர அது எப்படி வந்திருக்குமோ தவிர அதை பற்றி அந்த கஞ்சாண்ணி உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சாந்தி ஆஸ்பத்திரியில யாருக்கும் தெரியாது கஞ்சாவை பற்றி. அப்ப அவங்க ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில, அதனால அதை பற்றி நீங்க ஒரு நாளைக்கு 25,000 ஓபி வந்துட்டு போறாங்க. அதை நீங்க குற்றமாட்டோ குறையாட்டோ நீங்க அதை வச்சு அளவுகோல் பண்ணாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள எந்த இடத்துலயும் கஞ்சா அனுமதிக்கப்படலை. முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறோம். நான் சொன்னவங்க தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லி நிறுத்த சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.